Hi friends, find the unit digit value. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா find the unit digit value வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்க போறோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து நம்பர் பாருங்க 27 பவர் 63 கொடுத்துருந்தாங்கன்னா இதனுடைய யூனிட் டிஜிட் என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற நம்பர்ல இந்த கடைசி டிஜிட் வந்து என்ன வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ கடைசி டிஜிட் எடுத்துரும். இந்த கடைசி டிஜிட் ஈவன் நம்பரா இருந்ததுன்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பவர் வேல்யூ டிவைடட் பை 4 அப்போ கம்ப்ளீட்டா நம்ம வகுக்க போறோம். வகுக்க போது அதுக்கு ஃபைனலா நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆர் இன்ட்டு வகுபடாத மீதியை வந்து பெருக்கணும்னா நமக்கு என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதே வந்து ஆட் நம்பரா இருந்ததுன்னா அதுக்குமே நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம்னா பவர் வேல்யூ டிவைடட் பை 4. ஸோ வகுத்துறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்றோம்னா 1 இன்ட்டு வகுபடாத மீதி இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து யூனிட் டிஜிட் என்னன்றது கிடைச்சிடும். சப்போஸ் லாஸ்ட் டிஜிட் வந்து 0 1 5 6 இருந்தா ஸோ அதுக்கு சேம் வேல்யூ அதே தான் கிடைக்கும் யூனிட் பிளேஸ் வேல்யூ. அது மட்டும் இல்லாம இங்க ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ இது தெரிஞ்சாவே இந்த கணக்கு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம சம்முக்கு போகலாம் வாங்க. சம்மு பார்த்தீங்கன்னா 27 பவர் 63 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட யூனிட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன ஃபாலோ பண்ணா பவர் வேல்யூ எடுத்துக்க போறோம். பவர் வேல்யூ வந்து 63 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆட் நம்பரா இருந்தாலும் சரி ஈவன் நம்பரா இருந்தாலுமே சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணது பவர் வேல்யூ டிவைடட் பை 4. இதை கட் பண்ண போறோம். 1 நாள் 4 5 நாள் 60 மீது வகுபடாத்து என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3 இருக்குது. இந்த 3 எதனுடைய பவர் வேல்யூ பாத்தீங்கன்னா 7 பவர் வேல்யூ. அப்போ 7 பவர் 3 வந்து வகுபடாத்து. இந்த 7 பவர் 3 வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இதனுடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 343. ஸோ இந்த நம்பருடைய யூனிட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து எதில் முடியுதுன்னா ஆட் நம்பர்ல முடியுது. ஆட் நம்பர் நம்ம எதால மல்டிப்ளை பண்ணா 1 இன்ட்டு ஸோ நம்ம வகுபடத்துல யூனிட் டிஜிட் வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா 3 கிடைச்சிருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 3 கிடைக்கும். 1 இன்ட்டு 3 3. ஸோ அப்போ 27 பவர் 63 யூனிட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. பாருங்க 52,369 பவர் 103 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய நம்பர் பவர்ல 103 முறை மல்டிப்ளை பண்ணி அதனுடைய யூனிட் டிஜிட் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் ரொம்ப எளிமையா போடுறத நம்ம எப்பயும் ஃபாலோ பண்றதா எந்த நம்பர் கொடுத்தாலுமே பவர் வேல்யூ எடுத்துக்க போறோம். இந்த பவர் வேல்யூ எதால வகுக்க போறோம்னா 4ஆல வகுக்க போறோம். 1 நாள் 4 25 நாள் வந்து எவ்வளவு ஆச்சுன்னா 100 ஆயிடும். மீத வகுபடாத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3ன்னு இருக்கு. இந்த 3 வந்து எதனுடைய பவர் வேல்யூ எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கடைசி டிஜிட் என்னென்ன இருக்குன்னா 9ன்னு இருக்குது. அப்போ 9 பவர் 3. ஸோ 9 பவர் 3 வேல்யூ என்னன்னு நம்ம அங்கே ஏற்கனவே கொடுத்துருக்கோம் 729. இப்போ கடைசி நம்பர் எதில் முடிஞ்சிருக்குன்னா ஆட் நம்பர்ல முடிஞ்சிருக்குது. ஆட் நம்பர்னா நம்ம எதால மல்டிப்ளை பண்ண போறோம்னா 1 இன்ட்டு ஸோ மீத நம்பர்ல இருக்கிற யூனிட் டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. அந்த 9 எடுத்துக்க போறோம். ஸோ 1 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 9 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த நம்பருடைய யூனிட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. ஓகே, அடுத்த சம் பாருங்க. 84,638 பவர் 346 கொடுத்துருக்காங்க. இதனுடைய யூனிட் டிஜிட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த நம்பர் செக் பண்ணும்போது கடைசி நம்பர் எதில் முடியுதுன்னா ஈவன்ல முடியுது. ஸோ ஈவன்லேயே முடிஞ்சா கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணணும்னா பவர் வேல்யூ எடுத்துக்க போறோம். பவர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 346 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எதால வகுக்கணும்னா 4ஆல வகுக்க போறோம். 1 நாள் 4 8 நாள் 32. ஸோ 34ல 8 முறை 4 போயிடுச்சுன்னா மீதம் 2 அப்படி பாரோ பண்ணோம்னா 26. ஸோ 26ல எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 நாள் 24 மீதம் வந்து 2 இருக்குது. ஸோ வகுபடாத மீதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ இந்த 2வையும் நம்ம எப்படி எடுத்தோம்னா இந்த கடைசி டிஜிட் பவர்ல தான் எடுத்துக்கணும். அப்போ 8 பவர் 2 தான் மீத வகுபடாத நம்பர். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்காங்க 8 8 64 கிடைச்சிருக்கு. ஃபாலோ பண்ணோம்னா ஈவன் நம்பர் நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ 6ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 6 இன்ட்டு ஸோ மீத நம்பர்ல வகுபடத்துல யூனிட் டிஜிட் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 4 கிடைச்சிருக்கு. 6 இன்ட்டு 4 இதை மல்டிப்ளை பண்ணா 6 நாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 24. ஸோ இந்த 24 யூனிட் டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதனுடைய யூனிட் டிஜிட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்ஒர்க் சம்மர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது போன்ற ஷார்ட்கட் வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டேக்ல வந்து டெய்லி ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்களும் தேர்வில் வந்து வெற்றி பெறலாம். தேங்க்யூ.